வணக்கம். இன்றைக்கி திருஞான சம்பந்தர் முதலில் எழுதிய தோடுடைய செவியன் அப்படிங்கிற அந்த தேவார பாட்டுடைய பாடல் அந்த பொருளையும் பார்க்கலாம். தோடுடைய செவியல் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வல் எடுடைய மலரான் புனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே ஏ ஏ ஒரு நாளைக்கு திருஞான சம்பந்தர் அவள் அப்பாவோட கோயிலுக்கு போகிறார். கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுனால சொன்னார் அவள் அப்பா குளிக்க போயிட்டார். இந்த குழந்தை கரையில் உட்காந்துட்டுருக்கு. ரொம்ப நாழி ஆகியும் அவள் அப்பா வரல. பயந்து போய் பசிக்கிறது, அம்மா அப்பான்னு அழ ஆரம்பிச்சுடுத்து. அந்த குழந்தை 3 வயசு குழந்தை. அது அழுதது தாங்க முடியல அந்த உமையம்மைக்கு. இந்த அழுகுரலை கேட்டவுடனே அம்மான்னு கூப்பிடுறது அந்த குழந்தை, அதுக்கு பசிக்கிறது அப்படின்னு கிடுகிடுன்னு பொற்கிணத்தில் பாலை எடுத்துன்னு அந்த குழந்தைக்கு ஊட்டிட்டு போயிட்டான். அந்த ஞானப்பாலை குடித்ததுனால இந்த குழந்தை உடனே கவி பாட ஆரம்பிச்சுடுத்து. ஒரு 3 வயசு குழந்தை. நிறைய பேர் இந்த திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானுடைய அவதாரமாகத்தான் இருக்கக்கூடும். எத்தனையோ குழந்தைகள் அம்மாம்னு அழறது. ஆனால் இந்த குழந்தைக்கு அம்பாள் உடனே பாலை எடுத்து கொண்டு ஊட்டினாள் இல்லையா? அப்போனா அது முருகப்பெருமானுடைய அவதாரமாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறார். இந்த குழந்தைக்கு கவி பாடும் திறன் வந்தது. அப்பா வெளியில் வந்தார் குளித்து முடித்து விட்டு. உடம்பெல்லாம் வாயெல்லாம் எல்லாம் பால் வழிஞ்சுருக்கு. யார் கொடுத்த பாலடா குடித்த? யார் கொடுத்தாலும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். யார் கொடுத்தா உனக்கு பால்? யார் கொடுத்த பால் குடித்த அப்படின்னு திட்டுறார். யார் கொடுத்ததுன்னு கேட்ட உடனே இந்த குழந்தை பாட ஆரம்பிச்சுடுத்து. இந்த பாட்டு பாடுறது தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி அப்படிங்கிற பாட்டு பாட ஆரம்பிச்சுடுத்து. இதனுடைய விளக்கத்தை அடுத்த காணொளியில் காண்போம்.